ஸோ போன வீடியோவில் இன்டீஜர்ஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோவில் அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் பார்க்கலாம். இன்டீஜர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு ஸ்டெப்ஸ் எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி ஐ எக்ஸ்பிளைன் தி அடிஷன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், அப்புறம் வில் ஹேவ் அ டெரஸ். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ் வந்து 8 ஸ்டெப்ஸ், அப்புறம் பேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி கீழே 8 ஸ்டெப்ஸ் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கோ 6 steps up from ground floor. So 6 steps மேல போகணும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த இடத்துல இருக்கும். So that will be +6. Next வந்து go 4 steps down from ground floor. So ground floorலேருந்து கீழே வந்து 4 steps வரணும். அப்போ 1 2 3 4 கீழே பார்த்தீங்கன்னா it will be in -4ல இருக்கும். So next வந்து go 5 steps up from ground and go 3 steps up further from there. அதாவது மேலே 5 steps போகணும். ஸோ +5ல இருக்கும். தென் அங்கேருந்து இன்னும் ஒரு 3 steps மேலே ஃபர்தர் போகணும். ஸோ 1 2 3 அப்போ +8ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து go 6 steps down from ground floor and go down further 2 steps. கீழே வந்து 6 steps வரணும். ஸோ 1 2 3 4 5 6 -6ல இருப்போம். நெக்ஸ்ட் இன்னும் 2 steps கீழே போகணும். ஸோ 1 2 ஸோ -8ல you'll be. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா -6 plus -2 பண்றோம். அது என்ன ஆகுது? -8 ஆகுது. So next வந்து 5 steps down from ground floor and move 12 steps up from there. So first கீழே வந்து 5 steps போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து 12 steps மேலே போகணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸோ 0லேருந்து 1 வரும், 2 3 4 5. ஸோ -5ல இருப்போம். இங்கேருந்து 12 steps மேலே போகணும். ஸோ 1 2 3 4 அப்புறம் கிரவுண்ட் லெவல் 5, அதுக்கப்புறம் 6 7 8 9 10 11 12. So you will be at 7th +7ல இருக்கும். So இது கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா -5 +12 வரும். That will be +7. So next வந்து go 8 steps down from ground floor and go up 5 steps from there. So first கீழே வந்து 8 steps வரணும், அப்புறம் அங்கேருந்து 5 steps மேலே போகணும். ஸோ கீழே 8 steps வரும் அப்படின்னா -1ல இருப்போம். ஃபர்ஸ்ட் 2 3 4 5 6 7 8. ஸோ -8ல வந்துருவோம். நெக்ஸ்ட் அங்கேருந்து 5 steps மேலே போகணும். ஸோ 1 2 3 4 5 எங்கே இருப்போம்? -3ல இருப்போம். ஸோ என்ன ஆகுதுன்னா -8 +5 ஆகுது. அது என்ன ஆகுதுன்னா -3 ஆகுது. நெக்ஸ்ட் வந்து go 7 steps up from ground floor and go down 10 steps from there. ஸோ ஃபர்ஸ்ட் 7 steps மேலே போகணும், அதுக்கப்புறம் கீழே 10 step வரணும். ஸோ 7 steps மேலே போகணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7. ஸோ +7ல இருப்போம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே 10 steps வரணும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 அப்புறம் 8 வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும். 9 10 ரிப்பீட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 7 steps up from ground floor and go down 10 steps from there. ஸோ மேலே 7 steps ஃபர்ஸ்ட் போகணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே 10 steps வரணும். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ +7ல இருப்போம். நெக்ஸ்ட் அங்கேருந்து கீழே 10 steps வரணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ -3ல இருப்போம் லாஸ்ட்ல. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா +7 +-10 ஆகுது. அது ஃபைனலாக -3 ஆயிடுது. ஸோ இது ஸ்டெப்ஸ்ல நம்மளுக்கு ஆட் ஆகும் போது எப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் வருதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தொடர்ந்து நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சைன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆட் பண்ணும்போது ஸ்டெப்ஸ் போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சில இதில் +7 வருது, ப்ளஸ் வருது, மைனஸ் வருது, மைனஸ் எங்கே வரும், ப்ளஸ் வரும், எங்கே போடணும் அப்படின்றது ஒரு டவுட் இருக்கலாம் உங்களுக்கு. அதுக்கு ஒரு டேபிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ மைண்டில் ஃபுல்லாக ஏற்றிக்கிறத ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். இது வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த சயின்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து இன்டீஜர். ஸோ இன்டீஜர் வந்து 2 நம்பர் இருக்கும், சில சமயம் 3 நம்பர் இருக்கலாம், 4 நம்பர் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பண்ணுறது பெட்டர். 2 சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 3rd இன்டீஜர் போகலாம். 3rடையும் சேர்த்து சால்வ் பண்ணிட்டு 4th இன்டீஜர் போகலாம். அந்த மாதிரி ஆர்டராக நீங்கள் போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ +7 +6 -5 +3 -2 அந்த மாதிரி வரிசையாக இன்டீஜர் சில சமயம் ஆட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நீங்கள் சமாளிக்கணுன்றது தான் இப்படி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பார்க்கலாம். ஸோ 2 இன்டீஜர் இருக்கு. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எக்ஸாம்பிள்லையும் பார்த்தோம். அதே மாதிரி 2 பாசிட்டிவ் இருக்கு. +7 +6 நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ 2 பாசிட்டிவ் வருது. 2 பாசிட்டிவ் வருதுன்னா ஆட் பண்ணணும், தெளிவாக ஆட் பண்ணிக்கணும். கடைசியில் அதோட சைனும் பாசிட்டிவ் தான் போடணும். நெக்ஸ்ட் 2 நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணுறீங்க, -6 -3ன்னு வச்சுக்கலாமே. ஸோ 2 நெகட்டிவ்னா அப்பயும் அடிஷன் தான் ஃபங்க்ஷன் பண்ணணும், ஆட் பண்ணணும். சைன் கடைசியில் என்ன பண்ணுவீங்க? இப்போ -6 -3னா -9 ஆன்சரு.
சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் போடுறோம்ல. ஸோ மைனஸ் நெகட்டிவ் சைன் போட்டுக்கணும். ஆனால் ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா, ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், இதில் ஒரு சினாரியோ வச்சுப்போம். அந்த பாசிட்டிவ் வருது பார்த்தீங்களா, அது பி பாசிட்டிவ். நம்ம பிளட் குரூப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமே. ஸோ பி பாசிட்டிவ், அதாவது பெரிய நம்பர், அதாவது அந்த பி போடுறேன். ஸோ பிக் நம்பர் இஸ் பாசிட்டிவ், ஸ்மால் நம்பர் இஸ் நெகட்டிவ் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் நெகட்டிவ் இன்னொரு நம்பர் பாசிட்டிவ், இல்ல ஒரு நம்பர் பாசிட்டிவ் இன்னொரு நம்பர் நெகட்டிவ்னாவே சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுல பிக் நம்பர் வந்து பாசிட்டிவா இருக்கு, ஸ்மால் நம்பர் வந்து நெகட்டிவா இருக்குன்னா சப்ட்ராக்ட் தான் பண்ணுவீங்க. ஆனா சைன் என்ன போடுவீங்கன்னா அந்த பிக் நம்பரோட சைன் தான் போடணும். ஸோ பி பாசிட்டிவ் தான் வரும். சைன் வந்து பி பாசிட்டிவ் வரும், ஆனா ஃபங்க்ஷன் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. இப்போ -6 + 3 இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ பிக் நம்பர் வந்து -6, கரெக்டா? -6 + 3, பிக் நம்பர் வந்து -6. இப்போ என்ன பண்ணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணா 3யும் 6ம் சப்ட்ராக்ட் பண்ணா 3 தான் ஆன்சர் கிடைக்கும். சைன் வந்து பெரிய நம்பரோட சைன், -6 தான் பெரிய நம்பர், அதோட சைன் வந்து மைனஸ். ஸோ இதான் ஆன்சரா போடுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் சேம் இன்னொன்று பாசிட்டிவ், முன்னாடி மாதிரி தான். ஆனா இதுல நெகட்டிவ் நம்பர் வந்து பிக் நம்பர், பாசிட்டிவ் நம்பர் வந்து சின்ன நம்பர். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்னா சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். ஆனா சைன் என்ன போடணும்? பிக் நம்பரோட சைன் தான் போடணும். ஸோ இங்க பிக் நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பர் தான். ஸோ பி நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் நம்பரோட, அதான் பிக் நம்பர் விச் இஸ் நெகட்டிவ், அதோட சைன் தான் போடுவோம், மைனஸ் சைன் போடுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள், கரெக்டா? ஸோ -6 + 3, ஸோ அதில் 3 தான் வரும், மைனஸ் போட்டோம். அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் 6 - 3 அப்படின்னா 6 தான் பெருசு, 3 + 3 வந்துடும். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அடிஷன் நம்பர் லைன்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட் 3 and 5, 3 and 5 ஆட் பண்ணணும். ஸோ 3 ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? 0லேருந்து 1 2 3 போவீங்க. அப்புறம் அங்கேருந்து 5 போகணும். ஸோ 1 2 3 4 5. ஸோ +3 இங்க, +5 இங்க, லாஸ்ட்ல உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? +8 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆட் -3 and -5. ஸோ -3னா 0லேருந்து பின்னாடி 3 போகணும். ஸோ 1 2 3 -3 பண்ணுவீங்க. அப்புறம் -5 அங்கேருந்து. ஸோ 1 2 3 4 5. ஸோ -5 பண்ணுவீங்க. ஸோ -3 -5 என்ன வரும்? -8 கிடைக்கும். ஸோ அடுத்து +5 -3. ஸோ ஃபர்ஸ்ட் 5 ஆட் பண்ணணும், ஃபார்வர்ட் 1 2 3 4 5. அப்புறம் ரிவர்ஸ்ல பேக்ல -3 வரணும். ஸோ இங்க +5 பண்ணிடுறீங்க, அப்புறம் -3 1 2 3. ஸோ இங்க வந்து -3 பண்றீங்க. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கணும்? +2 கிடைக்கணும். அடுத்து -5 + 3. ஸோ ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல -5 வரணும். 1 2 3 4 5 பண்றீங்க. ஸோ -5 பண்றீங்க. அங்கேருந்து +3, தட் இஸ் ஃபார்வர்ட் 1 2 3 +3. ஸோ எங்க லேண்ட் ஆவீங்க? -2ல லேண்ட் ஆவீங்க. நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ ஒரு நம்பரோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேம் நம்பர் தான், அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா சம் வந்து பார்த்தீங்கன்னா 0 வரும். அதான் இந்த அடிட்டிவ் இன்வர்ஸோட மீனிங். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் +3 இருக்கு, -3 இருக்கு. ஸோ +3னா என்ன பண்ணுவோம்? 1 2 3 +3. திருப்பி -3னா 1 2 3 -3 பண்ணுவோம். எங்க வருது? 0க்கு வருது. ஸோ இதான் அந்த சம் 0 வருது, அடிட்டிவ் இன்வர்ஸ்ல வரும். ஸோ இதோட கண்டினியூஷனா நம்ம வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் ஆட் பண்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ -9 ++4 +-6 ++3. ஸோ இதை ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 இது 2. ஸோ -9 ++4. ஸோ ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா என்ன சொல்றீங்க? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 9ம் 4ம் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 5 கிடைக்கும். எது பிகர் நம்பரோ பி பாசிட்டிவ், அதோட சைன் தான் போடணும். ஸோ இதுல வந்து பிகர் நம்பர் வந்து நெகட்டிவ், அப்ப பி நெகட்டிவ். ஸோ மைனஸ் சைன் போடணும், இங்க மைனஸ் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் இங்க வந்து -6 ++3. ஸோ அதே மாதிரி தான், பிகர் நம்பர் வந்து 6, அதோட சைன் வந்து நெகட்டிவ். அப்புறம் இங்க மைனஸ் அண்ட் பிளஸ் இருக்கு, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 3 கிடைக்கும். சைன் பிகர் நம்பரோட சைன், ஸோ மைனஸ் சைன். ஸோ கடைசியில் உங்களுக்கு என்ன வருதுன்னா -5 -3 பண்ணணும். ஸோ 2 நெகட்டிவ் பார்த்தோன்னா என்ன சொல்றீங்க? ஆட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ மைனஸ் அண்ட் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 5 and 3 ஆட் பண்ணீங்கன்னா 8 கிடைக்கும். சைன் வந்து சேம், மைனஸ் மைனஸ்னா மைனஸோட சைன் தான் போடணும். ஸோ ஆன்சர் வந்து -8. நெக்ஸ்ட் 30 + -23 + -63 + 55. ஸோ இங்க வந்து பேர் பண்ணிக்கலாம். 30யும் -23யும் -63யும் +55யும் பேர் பண்ணலாம். ஸோ 30யும் +-23. 30 வந்து பிளஸ் பாசிட்டிவ், -23 நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 30யும் 23யும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 7 வரும். இதுல பிகர் நம்பரோட சைன் என்ன?
பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், பிளஸ் 7. இங்க மைனஸ் 63 பிளஸ் 55, மைனஸ் அண்ட் பிளஸ் சப்ராக்ட் பண்ணணும். 63யும் 55யும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 8 கிடைக்கும். ஆனா பிகர் நம்பர் வந்து 63, அதோட சைன் வந்து நெகட்டிவ், மைனஸ். ஸோ மைனஸ் தான் போடணும். ஸோ இங்க என்ன பண்ணணும், பிளஸ் 7 மைனஸ் 8 பண்ணணும். ஸோ இங்கேயும் பிளஸ் மைனஸ் இருக்கு, ஸோ சப்ராக்ட் பண்ணணும். 7 8 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 1. ஆனா பெரிய நம்பர் 8, 8ஓட சைன் என்ன, மைனஸ் சைன். ஸோ மைனஸ் சைன் போடணும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் சம் ஆஃப் மைனஸ் 10, 92, 84, மைனஸ் 15. சம் ஆஃப்னா ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் 10 பிளஸ் 92 பிராக்கெட்ல போட்டுக்கலாம், பிளஸ் 84 பிளஸ் மைனஸ் 15. ஸோ இதையும் பேர் பண்ணுவோம். மைனஸ் 10 92 பேர் பண்ணுவோம். அப்புறம் 84 மைனஸ் 15 பேர் பண்ணுவோம். மைனஸ் 10 பிளஸ் 92, மைனஸ் பிளஸ் இருக்கு, ஸோ சப்ராக்ட் பண்ணணும். 92யும் மைனஸ் 10யும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 82 கிடைக்கும். இதுல பிகர் நம்பர் வந்து 92, அதோட சைன் வந்து பிளஸ், ஸோ பிளஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட் 84 பிளஸ் மைனஸ் 15, ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு, சப்ராக்ட் பண்ணணும். 84ம் 15ம் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 69 ஒரு ஆன்சர். அப்புறம் 84 தான் பிகர் நம்பர், அதோட சைன் வந்து பிளஸ். ஸோ கடைசியில் 82, தட் இஸ் பிளஸ் 82 பிளஸ் 69. ஸோ ரெண்டுமே வந்து பிளஸ் பிளஸ் தான், ஸோ ஆட் தான் பண்ணணும். ஸோ 82 பிளஸ் 69 பண்ணீங்கன்னா 151 வரும். சைன் வந்து ரெண்டுமே பிளஸ்னால பிளஸ் சைன் தான் போடணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் பிளஸ் 151.